Hi guys, இன்னைக்கு நம்ம chicken biryani with வாழை இலை தம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நாங்க இந்த பெரிய பாத்திரத்துல செஞ்சிருக்கோம். இது 10 பேருக்கான அளவு. பாத்திரத்தை வச்சிட்டு ஒரு 50 ml ஆயில் சேர்க்கிறோம். அப்புறம் நெய். நாங்கள் நெய் நிறைய சேர்த்துப்போம். தேவையான அளவு நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம். நறுக்கின வெங்காயம் கிட்டத்தட்ட ஒரு 9 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கணும். எந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகுதோ நமக்கு ஒரு black கலர் கிடைக்கும் பிரியாணிக்கு. இன்னும் நல்லா ஒரு இனிப்பு டேஸ்ட் இருக்கும். இப்போ கரம் மசாலா இது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறணும். அதில் இருக்க ஒரு ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1.5 கை பூண்டுக்கு ஒரு பெரிய துண்டு இஞ்சி ரெண்டையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட் பண்ணி நீங்கள் அதில் கலந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். 6-7 பச்சை மிளகா, புதினாவும் கொத்தமல்லியும் சம அளவில் எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 1 கிலோ பிரியாணிக்கு 1.5 கிலோ தக்காளி, 1.5 கிலோ தக்காளியை வெட்டி அரைச்சி பேஸ்ட் மாதிரி நாங்கள் சேர்த்துப்போம். தக்காளியை அரைச்சி சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தயிர், ஒரு பேக்கெட் தயிர் சேர்க்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கிளறி ஒரு முழு எலுமிச்சை பழத்தை வெட்டி புழிஞ்சுக்கோங்க. அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் மிளகாத்தூள். உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது நாங்கள் 1/2 கிலோ சிக்கன் துண்டு சேர்த்துருக்கோம். நீங்கள் 1/2லேருந்து 3/4 கிலோ வரைக்கும் சேர்த்துக்கலாம். 1 கிலோ பிரியாணிக்கு 3/4 கிலோ வரைக்கும் சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் துண்டை சேர்த்துட்டு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து நல்லா கிளறிக்கணும். 1 கப் அரிசியை 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கோம். அதை அப்படியே சேர்த்துட்டோம். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி சேர்க்கணும். எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போது ஒரு கொதி வந்துடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1/4 பதத்தில் இருக்குது. கறித்துண்டை கொஞ்சம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்து ஒரு சின்ன பாத்திரம் எடுத்துக்கோங்க. இப்போ அதை நடுவில் வச்சு கொஞ்சம் வெண்ணெய் இல்லைன்னா நெய் எது வேணால் நீங்கள் ஊற்றிக்கலாம். வெண்ணெய்னா உருக்கியே சேருங்க. அதுலேருந்து ஒரு புகை வரும். அதான் அந்த ஸ்மோக் ஸ்மெல் கொடுக்கும். இப்போது ஒரு வாழை இலையை போட்டு அந்த புகை வெளியில் போகாமல் அப்படியே மூடிடுங்க. மூடிட்டு ஒரு தட்டு மேலே சேர்த்துருங்க. பிரியாணி தட்டு. பிரியாணி தட்டில் மண் குழச்சி நீங்கள் நல்லா சேர்த்துட்டிங்கன்னா அது பிடிக்காமல் இருக்கும். அதனால் மண்ணை ஒரு ஈரப்பத்தில் குழச்சி அந்த தட்டு மேலே ஃபுல்லாக தடவிட்டு இப்போது தம் போட்டுடணும். பிரியாணியோட கறியை சேர்த்து அப்படியே நாங்கள் தம் போட்டிருக்கோம். 20 நிமிஷம் தம் விட்டுறணும். 20 நிமிஷம் கழித்து எடுத்தாச்சு. பாருங்கள், சூப்பராக நம்மளோட வாழை இலை தம் சிக்கன் பிரியாணி ரெடி. நல்லா நீங்கள் கிளறணும். அப்போ தான் அந்த ஸ்மெல் வந்து பிரியாணி ஃபுல்லாக நல்லா இறங்கும். இப்போது சர்வ் பண்ணிடலாம். நம்ம பிரியாணி ஃபுல்லாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ஃபுல்லாக நல்லா கலந்து அப்புறம் தான் சர்வ் பண்ணணும். இல்லைனா மேலே ஒரு படிமானம் மாதிரி ஆயிரும்.